வெல்கம் பேக் மக்களே. மேடம் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்திருக்கேன், கூட தான் போகிறேன். 9 மணி வர சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். மைக்கை போட்டுக்கிறேன். ஓகே மக்களே, மைக்கை போட்டாச்சு. இது ஒரு நிமிஷம் இருங்க. மைக் ஆனில் தான் இருக்குது. மேடம் வந்துட்டு ஆஃபீஸில் விட்டாச்சு காலையிலேயே. இப்போ நான் போய்ட்டு கூப்பிட்டு வரதான் போகிறேன். 9 மணிக்கு வர சொன்னாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சீட் பெல்ட்டை போட்டு தண்ணி எடுத்தாச்சு, சார்ஜர் எடுத்தாச்சு, கிளம்புவோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியர்லி வந்துட்டு 1000 சப் அடிக்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். என்னன்னு தெரில, இப்போல்லாம் வியூஸ் ட்ராப் ஆகிட்டுருக்கு. 2 நாளாக ஷார்ட்ஸோட வியூஸே ட்ராப் ஆகிட்டுருக்கு. என்ன கதைன்னு தெரியல, பார்த்துப்போம். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு நாளெலாம்? என்ன செய்தி? நம்மளுக்கு கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. மேடம் ஆஃபீஸில் விட்டுட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்லேயும் பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். வரும்போது மாவு வாங்கிட்டு வந்தேன். தோசை மாவு விற்றாங்க. ஸோ அது ஒரு 1.5 தினார் சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸில் வரும். சரிங்களா? சரியான டிராஃபிக் மக்களே. ஒரு நேற்றுலாம் வந்துட்டு ஒரு பஸ்ஸு ஒன்று எரிஞ்சு ஹைவேலியே சரியான இதுவாக போச்சு. அது நம்ம இப்படி போகலாமா? சரி, ரைட்டில் போவோம். ஃபைனலி தமிழ்நாட்டில் வந்து சிங்கப்பெண் அந்த ஒரு அறிமுகம் படுத்தியாச்சு. நடைமுறைகள் வந்துருச்சு. நேற்று லைவ் பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஏரியா முழுக்க அலர்ட்டா கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண், பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம இத்தனை வருஷத்துல நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு. உடனே சொல்லுவாங்க ஏன் செஞ்சது இல்லையா அப்படின்ட்டு. செஞ்சுருப்பீங்க. உங்கள் தம்பிக்கு அண்ணனுக்குலாம் வந்துட்டு கான்ட்ராக்டை கொடுத்தா நான் காசை கொள்ளடிக்க வேணாம் செஞ்சுருப்பீங்க. ஏதோ மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மக்களே. இன்னும் மாற்றங்கள் தேவை. நம்ம அண்ணன் வந்துட்டு இன்னும் மாற்றத்தை கொண்டு வருவார். அதாவது ஃபஸ்ட்டாச்சும் வந்து அண்ணனுக்கு ஷூட்டிங் இருக்கும், படம் போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போலாம் எந்த வேலையும் கிடையாது அண்ணனுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு தான். இதில் ஸ்பீச்சில் நீங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நீ எத்தனை பேர் வைத்தறிச்ச இது பண்ண போகிறாங்களோ. ஆனால் விஜயண்ணே ரொம்ப தப்பு பண்ணுறீங்கண்ணே. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு இதை தூக்கிட்டு வந்து அமல்படுத்தி விட்டுறீங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு எல்லாம் கதறாங்க. என்ன நான் போங்கண்ணே. அதான் இந்த கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, யூர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் ஏரியாக்கு தான் புதுசு, ஃபீல்டுக்கு இல்ல. உங்க கம்பெனி பேரை நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன். அதுக்கு உங்க அன்பு, உங்க அரவணைப்பு, உங்க ஆசீர்வாதம் 3 பாதம். அந்த மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனவே ஓகே மக்களே, நான் உங்களுக்கு கிட்ட ஹைவேல ஏறிட்டு நான் உங்களாக கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஹைவேல ஏறிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தொல்லை இல்லாமல் போயிடும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஹைவேல ஏறிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஹைவேல ஏறியாச்சு. அப்படியே ஸ்லோவாக ஒரு 100, 110 அப்படியே பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிரச்சனை இல்லை. நேற்று இந்த இடத்துல தான் சரியான ஒரு இது ஃபயர் ஒன்று ஆச்சு. இதெல்லாம் சரியான டிராஃபிக்கு. இன்றைக்கி அது ஷார்ட்ஸில் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ல தெரிவிங்க. சரியான புகை
கிட்டத்தட்ட நேற்று ஒரு 12:30 மணிக்கு வெளியானது. மேடம் கூட்டிட்டு வரும்போது சரியான டிராஃபிக்கு. 12:30 மணிக்கு ஏறினது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட சரியான டிராஃபிக்கு. என்ன பண்ணுறது? அதே மாதிரி குவைத்தில் உள்ள நீங்கள் நான் டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வண்டியை இப்போ இருக்கிற இந்த வெயில் நேரத்தில் உங்களுடைய வண்டியை ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயில் எல்லாத்தையும் வந்துட்டு டெய்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கிறீங்க, நல்லது. சரிங்களா? எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் எதுவுமே தாங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி உடம்பே தாங்க மாட்டேங்குது. நீங்கள் வேறு குளிக்கலாமேன்னு சொல்லி குளித்தோம் அப்படின்னாலும் தண்ணி வர்றது ஃபுல்லாக ஹீட்டாக தான் வருது. போய் பாத்ரூமில் உட்காரலாம்னு சொல்லி பாத்ரூம் போனோம் அப்படின்னாக்கா வாஷ் பண்ணும்போது சரியான எரிச்சல் ஆகுது. இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, எரிதுடி மாலா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. தண்ணி வருது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுவும் கழுவாமல் வர முடியுமா? அப்படி இருந்தும் கழுவிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த நிலைமையில் இருக்குது. அதனால் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் காலைல குளிக்கிறீங்க அப்போ நைட்டோ இல்லை முதல் நாள் மதியானமோ தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. மறுநாள் குளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் இப்போ ஒரு டெக்னிக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெயில் காலம்லாம் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பித்ததே வந்து செம்மையாக ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, இந்த வெயில் காலம் குவைத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வீட்டில் உள்ள ஃபயரு அது இதெல்லாம் வந்து நிறையா இங்கே ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஹீட் அடிக்கும் இங்கெல்லாம். என்ன பண்ண சொல்கிறீங்க? நேற்று அந்த ஃபயரிங் இதை பார்த்துட்டு காரு இந்த பஸ் எரியறதை பார்த்துட்டு மேடம்லாம் பயந்தாங்க. அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி எல்லா காரையும் வந்து நேரில் நிப்பாட்டுங்க போங்க, இந்த மாதிரி வெயில்னால கார்லாம் ஃபயர் ஆகிருக்கு அதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போல இருக்குது. எப்பயுமே வந்துட்டு வெயிலில் தான் மொட்டை வெயிலில் தான் நிப்பாட்டுவாங்க. நேற்றுன்னு பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க பக்கத்தில் உள்ள அந்த செடியில் நிப்பாட்டுறதுக்கு, மரத்துக்கிட்ட நிப்பாட்டுறதுக்கு. எனக்கா ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அதனால் குவைத்தில் உள்ள நீங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இந்த கூலிங்கான ஐட்டம் கொஞ்சம் குடிங்க. இந்த மோர் மதியானம் ஒரு நேரத்தில் வந்து மோர், தயிர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப கூலிங்கு. இந்த கூலிங்கான ஐட்டம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உயிர் வாழ முடியும், இந்த வெயிலும் தப்பிக்க முடியும். சரிங்களா? இதுதான் இதோடைய இது. உண்மையாக சொல்கிறேன், நம்ம நான் இதை குளிக்கும் போது உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, வெயிலில் அலைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்வையாக குளிக்கிறோம். தண்ணியை ஊற்றிக்கிட்டு திரும்பி வெளியே வந்து திரும்பி அதே வேர்வை ஆகிறோம் பாருங்க. ஐயோ, கடுப்பாகும் எனக்கெல்லாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தண்ணியை முன்னாடியே பிடிச்சி வச்சு நாளைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு மதியானம் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி குளிச்சிக்கலாம். நான் இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது அது தண்ணி. அதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மங்காஃபே வந்தாச்சு. பேசிக்கிட்டே மங்காஃபே வந்தாச்சா? சூப்பர். இந்த துவாலெல்லாம் பார்த்து போகணும் மக்களே. குவைத்துக்கு புதுசாக வரவங்க பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. குவைத்து பழைய மாதிரி கிடையாது. இந்த சின்ன அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபைன் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் வந்துட்டு அமௌண்ட்டெல்லாம் பல்காக விழுவுது. ஃபைனெல்லாம் 2 மாதம் 3 மாதம் சம்பளம்லாம் வந்துட்டு ஒரே டைமில் ஃபைன் விழுவுது. ஸோ அதனால் வீட்டு டிரைவராக இருக்கட்டும், கம்பெனி டிரைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேஃப்டியாக வண்டியை ஓட்டுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய வேலை, நம்ம ரூல்ஸ் பிரகாரமாக நம்ம ஓட்டிக்கணும். அவ்வளோதான். நம்ம குவைத்திங்க மாதிரி இவங்க அரபிங்க மாதிரி நம்ம ஓட்டணும்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபைனு. நம்ம மாத சம்பளம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது, இங்கே பிச்சை எடுத்து தான் கிடக்கணும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கு சிக்னலில் போட்டு ஓட்டுங்க. சிக்னல் இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக ஓட்டுங்க. சிக்னலை பார்த்து ஓட்டுங்க. மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்க. இப்போ நிறைய சென்சார் வந்துருச்சு. சிக்னல் நிற்கும்போது ஃபோனை எடுத்தாலே கேமரா அடிக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த குவைத்துக்கு வரும்போது எனக்கு பல சிக்னல் அடிச்சிச்சு. பல வாட்டி சிக்னல் அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் சிக்னல் அடிச்சிச்சு.
ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நல்லா தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு சரியான கேமரா அடிக்கும். அதெல்லாம் பார்த்து புரிஞ்சு இப்போலாம் வந்துட்டு தெளிவாயிட்டேன் எப்படி ஓட்டணும் என்ன ஏது அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் புதுசாக வரவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த இது புரியாது. இப்போ இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து அந்த சீனெல்லாம் எங்கே இருக்குது என்ன இது எப்படி ஓட்டணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டுங்க, அதான் நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த குவைத்தில் வந்துட்டு விசா எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து தலபாத்தில் வந்துட்டு கார் விசா வந்துட்டு ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கு. சரிங்களா? எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏன்ட்டே வந்து 2-3 பேர் வந்துட்டு பதறாங்க, வந்துட்டு ஆள் எடுத்துடுறானுங்க 70,000 80,000 விசான்னு மட்டும் சொல்லி எடுத்துடுறானுங்க. ஆனால் இங்கே வந்து வேலை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது காரணம் தலபாத்தில் நிறைய ஐடி இருக்குது, பழைய ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊருக்கு போனால் பழைய ஆளுங்க ஊருக்கு போனால் தான் அந்த ஐடி எடுத்து தான் கொடுக்குறாங்க தவிர தலபாத்தில் புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ண மாட்டானுங்க. ஆனாக்கா இதில் தலபாத்தில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, இல்லை இப்போ பைக்கோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பைக்கு தான் வந்துட்டு இப்போ டெலிவரியில் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே உள்ள டிராஃபிக்கில் கார் ஏதாவது டக்குன்ட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா லேட் ஆகிடுது. பைக்குன்னா அப்படி கிடையாது, பூந்து போயிடுறாங்க. அதனால் பைக்குக்கு தான் இப்போ மோஸ்ட்லி இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பைக்லேயே வந்துட்டு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. என்னன்னாக்கா நல்லா சம்பாதிக்கலாம் பைக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. நீங்கள் நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி தூக்கின்னு ஓட்டுறேன் கிளப்பிட்டு ஓட்டுறாப்பெல்லாம் இங்கே ஓட்டினீங்க அப்படின்னாக்கா அடிச்சு போட்டு போயிடுவானுங்க. சரிங்களா? ஸோ அதனால் பைக் டிரைவராக வரவங்க பார்த்து சேஃபாக வாங்க. இந்த ரூல்ஸை பாருங்கள், ரூல்ஸை பார்த்து எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டுங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே பல பைக் டிரைவர் வந்துட்டு ஓட்டினதான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. நல்லா சொல்லுவேன், வராதிங்க ஓட்டாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பத்திரமா ஓட்டுங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் சேஃப்டியாக பாருங்கள். எனக்கா இங்கெல்லாம் கை காலெலாம் உடஞ்சி அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் இருக்குது அது இருக்குது அப்படின்றதெல்லாம் 2வது பட்சம். நம்ம உயிர் இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கிளைம் இது பண்ணுறது நம்ம உயிர் இருக்கணும். அதனால் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, சேஃப்டியாக ஓட்டுங்க. காலைல கூட ஒரு பைக் டெலிவரி பார்த்தேன். ஒரு கார் முன்னாடி போகுது அப்படின்னாக்கா, ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க முந்தி போகணும், போய் டெலிவரி அந்தளவுக்கு கொடுக்கணும், போய் ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகிறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க. சேஃப்டியாக ஓட்டுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கணும் அதிகமாக. சரி மக்களே, நம்ம ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டோம். சரிங்களா? டியூட்டி இருந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நியர்லி 1000 சப் அடிக்க போகிறோம். இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறீங்கன்னு தெரியலை. சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அடுத்த இது என்ன டியூட்டி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இதோட என் பண்ணாலும் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, உள்ளே போகிறேன், ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். நான் உங்களுக்கு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த